எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சந்தேகம் என்றால் என்ன? சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த சந்தேகம் என்றால் என்னன்னு கொஞ்சம் ஆராய்வோம். எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த காற்றில் அலைப்படுகிற அலை போல இல்லாமல் இருதயத்தை ஒருங்கிணைத்து நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்கிறேன்ற கன்க்ளூஷனுக்கு வர வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஒரு முக்கியமான ஒரு வேலை. இந்த இருதயத்தில் இருக்கிற இந்த ரெண்டு நிலை, கிடைக்கும் கிடைக்காது, நடக்கும் நடக்காது, அற்புதம் செய்வார் செய்ய மாட்டார், நான் நம்புகிறேன் ஒன்றும் நடக்கலையே, இப்படின்றது ரெண்டு விதமான நிலையை மாற்றி நிச்சயமாக நான் நம்புகிறேன், என்ன இருந்தாலும் சரி நான் நம்புகிறேன் நிச்சயமாக நடக்கும், ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆகவே அது நிச்சயமாய் நடக்கும் என்று அந்த இருதயத்தை ஒன்றுபடுத்தி ஒரே நோக்கம் அல்லது ஒரே முடிவை எதிர்பார்க்கிற இருதயம் உண்டாகும் என்று சொன்னால், நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட சந்தேகத்தை அகற்றுகிற ஒரு வேலையை கற்றுக்கொண்டீர்கள் சொன்னால், எப்படி அகற்றுறது கற்றுக்கொண்டீங்கன்னா, சந்தேகம்னா என்னென்னு முதல்ல தெரிந்து கொண்டு அந்த நிலையை போக்க கற்றுக்கொண்டோம் என்றால், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சந்தேகத்தை நீக்கி போட்டு நான் கேட்டால் நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்து பேசினால் நீங்கள் சொன்னது அப்படியே ஆகும். சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போவோம். இப்போது வசனத்திலேருந்து டவுட்டுன்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம். ஏன்னா எக்ஸாம்பிள் ரொம்ப அவசியம். முதல்ல வசனத்திலேருந்து சொல்லிட்டாச்சு தியரியை. இப்போ எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்பில் இது எப்படி ஒர்க் பண்ணுது பாருங்கள். 4:19. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. ஆபிரகாம் பெரிய விசுவாச வீரன். அவனை தான் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்குது வேதம். விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரு பெரிய மாதிரியாக இருக்கிறான். எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி பெற்றுக்கொள்கிறதுங்கிறதுக்கு வேதத்தில் ஒரு பெரிய மாதிரி அவனை பார்ப்போம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. யார்? ஆபிரகாம். விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எல்லாம் சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். எல்லாம் சொல்லுங்க, சந்தேகப்படாமல். இந்த எண்ணாதிருந்தான்றதுக்கும் சந்தேகப்படாமல்ன்றதுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஏன் சந்தேகப்படுறாங்க ஜனங்கன்னா, எதையோ ஒன்றை எண்ணக்கூடாத எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், அதனால தான் சந்தேகம் இருக்குது. கவனிக்கிறீங்களா? சந்தேகம் எப்படி வருது? பேதுரு தண்ணியில் நடந்தானா இல்லையா? நடந்தான். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நடக்க முடியல அவனால். ஏன்? இப்பொழுது எண்ணக்கூடாத எண்ணுகிறான். இப்போ என்ன பண்ணுறான்? காற்றையும் அலையையும் பார்க்கிறான். இவனுடைய உள்ளம் அலமோதுது. காற்று அலையும் ஒன்றும் பண்ணாது. காற்றில் அடிபட்ட அலை போல இருக்கிற அந்த இருதயம் தான் ஏதாவது பண்ணிடுது, கோளாறு பண்ணிடுது. கடலில் அடிக்கிற காற்று ஒன்றும் பண்ணாதுங்க. ஹலோ, காற்று அவன் என்ன பண்ண போகுது? படகு முழுக போகுதுன்னு சொன்னால் ஏதாவது சொல்லலாம். ஆமாம், காற்று ரொம்ப ஓங்கி அடிச்சது, படகு முழுகிடுச்சுன்னு. தண்ணியில் நடக்கிற ஆளுக்கு காற்று ஒரு பாதிப்பா? விளங்குச்சா உங்களுக்கு? இப்போ படகு கடலில் போகுதுன்னு சொன்னால் வேகமாக அடிக்குது, என்ன ஆகுமோ தெரியல, கவுந்துருமோ அப்படின்னா அர்த்தம் இருக்குது. நடந்து போயிட்டு இருக்கிற ஆளுக்கு, தண்ணி மேலேயே நடந்துகிட்டு இருக்கிறான், ஐயோ என்ன காற்று ரொம்ப ஓவராக இருக்குதே அப்படின்னா யாராவது சிரிப்பாங்க. ஏன்? நடக்கிறதே கடல் மேலே நடந்துகிட்டு இருக்கிற, காற்று ஓவராக இருந்தான்னா குறைவாக இருந்தான்னா என்னவாக இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? அது நீ கடல் மேலேயே நடக்கிற ஆளாச்சே இல்லையா? ஆக கடல் அடிக்கிற காற்று அவனை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அந்த இருதயத்தில் இருக்கிற அந்த காரியம், இருதயம் காற்றில் அடிபட்ட அலை போல அங்கே அலை மோதுது பாருங்க. முடியுமோ முடியாதோ, நான் முழுகிடுவேனோ, காப்பாற்றப்படுவனோ இல்லையோ, சாவேனோ பொழைப்பேனோ அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அதுதான் அவனை மூழ்கடிக்கிறது. அது உண்டாயிடுச்சாங்க. அப்போ எண்ணாதிருந்தான்றது ரொம்ப முக்கியம். எண்ணக்கூடாத ஒன்றை எண்ண ஆரம்பித்து விட்டான். அதனால தான் சந்தேகம் உள்ள வந்தது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை? எப்படி அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை? எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான்? எப்படி? 21ஆம் வசனம் சொல்லுது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. எல்லாம் சொல்லுங்க, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ விசுவாசத்தில் பலவீனனாகாமல் விசுவாசத்தில் வல்லவனாகிறான். எப்படி? அதுதான் எண்ணாதிருந்தான்றது ரொம்ப முக்கியம். எண்ணாதிருந்தான்னா தனக்கு 200 வயசு ஆயிடுச்சேன்றத, தன்னுடைய மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சேன்றத, தன்னுடைய சூழ்நிலைகளை இயலாது முடியாது என்கிற காரண காரியங்களை
இந்த உலகம் சொல்கிற காரியங்களை, 4 பேர் சொல்கிற காரியங்களை இவங்க வந்து சொல்லிட்டு, இதெல்லாம் ஆகிற காரியமாயா கடவுள் சொன்னார்ன்ற பைத்தியமாக பிடிச்சிருக்கு உனக்கு, குழந்தையா பறக்க போகுதுன்னு 4 பேர் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் எண்ணாது இருந்தான். டாக்டர் சொன்னது, ஜனங்க சொன்னது, மாமியார் சொன்னது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, இதெல்லாம் எண்ணாது இருந்தான். இப்படி சொன்னால் தான் விளங்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க. நம்ம என்ன சொல்கிறோம், கோயிலுக்கு போய் பிரசங்கத்தை கேட்குறோம், வீட்டில் போனோன்னா மாமியார் சொல்கிறது கேட்குறோம். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக தான் இருக்குது. என்ன கரெக்டாக இருக்குது? கர்த்தர் சொல்கிறது கரெக்டாக, அவங்க சொல்கிறது கரெக்டா? கர்த்தர் சொல்கிறது கரெக்டா இல்லை மற்ற ஜனங்க சொல்கிறது கரெக்டா? யோசிங்க நல்லா. ஆபிரகாம் ஒரு நாள் என்றைக்கோ ஒரு தீர்மானம் எடுத்தான். இனிமே நான் வந்து இவங்க யார் சொல்கிறதையும் கேட்க போகிறதில்ல, கர்த்தர் சொல்கிறது தான் கேட்க போகிறேன், என்ன போகிறதில்ல. இவங்க என்ன சொன்னாலும் சரி, முடியாதுன்னு 1000 பேர் சொன்னாலும் அதை நம்ப போகிறதில்ல. கர்த்தர் சொன்னார் எனக்கு உனக்கு குழந்தை பிறக்குன்னு, நான் நம்ப போகிறேன்னு விசுவாசிக்க ஆரம்பித்தான். எண்ணாது இருந்ததுனால அவன் அவிசுவாசத்தினால் சந்தேகப்படாமல். நல்லா கவனிங்க, எப்படி அவிசுவாசத்தை போக்குறதுன்ற எக்ஸாம்பிளை காமிக்கிறேன். உங்கள் எண்ணங்களை மாற்றுங்க. எதை பற்றி எண்ணுகிறீங்க? மற்றவங்க சொல்கிறத பெருசாக நினைக்கிறீங்களா? டாக்டர் சொன்னதை பெருசாக நினைக்கிறீங்களா? அல்லது சூழ்நிலை சொல்கிறத பெருசாக நினைக்கிறீங்களா? மற்றவங்க சொல்கிறது பெருசாக நினைக்கிறீங்களா? 4 பேர் சொல்கிற நியாயத்தை பெருசாக நினைக்கிறீங்களா? அல்லது கர்த்தர் சொன்னதை பெருசாக நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொன்னதை பெருசாக நினைச்சு மற்றவங்க சொல்கிறத எண்ணாது இருப்பீர்கள் என்றால் அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் உள்ளத்தில் உண்டாகும். இந்த அலமோதர அந்த காரியத்தை, இருதயத்தை சரிப்படுத்தலாம். அப்படிதான் எண்ணக்கூடாது. அதை எண்ணாமல் எதை எண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை அதிக பெருசாக எண்ணணும். அதை விட பெருசாக எண்ண வேண்டும். 4 பேர் சொல்லிட்டு போட்டோம், அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். கர்த்தருடைய வார்த்தையை பெருசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இருக்கீங்களா? இதில் பாருங்க, அதாவது 20ஆம் வசனத்தில் ஆங்கிலத்தில் இப்படி வருது, டிட் நாட் ஸ்டாகர், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்ங்கிறத இங்கே தமிழில் சந்தேகப்படாமல்னு மொழிபெயர்த்துட்டாங்க. ஆங்கிலத்தில் வந்து டிட் நாட் ஸ்டாகர் இன் அன்பிலீஃப்னு வருது. ஸ்டாகர்ன்ற வார்த்தையும் டவுட்ன்ற வார்த்தையும் சேம். கிரேக்க மொழியில் ஒரே வார்த்தை தான். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் இங்கே இந்த ஸ்டாகர்ன்ற வார்த்தையும் மார்க் 11:23 சந்தேகப்படாமல் விசுவாசத்தில் வருது. அந்த சந்தேகன்ற வார்த்தையும் சேம் வார்த்தை, அதுலேருந்து தான் வருது. ஸ்டாகர்னா அவிசுவாசமாக இருக்கிறது அல்லது சந்தேகப்படுறது. ஸ்டாகர்னா அங்கேயும் அலமோதுகிறது, இருமனமாக இருக்கிறது. ஸ்டாகர்னு சொன்னால் 2 விதமான காரியங்களை பரிசீலிச்சுட்டு ஒரு நேரம் நடக்கும்ன்றது, இன்னொரு நேரம் நடக்காதுன்றது. அந்த நிலையிலேருந்து மாறிவிட்டான். பாருங்கள், இங்கே ஒரு மனுஷன் அந்த நிலையிலேருந்து மாறிவிட்டான்னு சொல்லுது. நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி இதை எக்ஸாம்பிளாக எடுத்தேன்னா, ஒரு காலத்தில் இவன் ஸ்டாகர் பண்ணவன், இவனுடைய மனசும் அப்படி அலைமோதின மனசு தான். இருக்கீங்களா? இதை ஏன் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, நாம் எல்லாருமே நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்தலாம். ஆபிரகாம் சரிப்படுத்தி விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் தகப்பனானான். அப்படின்னா அவனை போலவே நீங்களும் என்ன பண்ணலாம்? ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய இருதயம் ஸ்டாகர் பண்ணுகிற இருதயமாக இருக்கலாம், சந்தேகப்படுகிற இருதயமாக இருக்கலாம், அலமோதிர காற்றில் அலப்பட்டு அலபோதி கொண்டிருக்கிற இருதயமாக இன்றைக்கு இருக்கலாம். இன்றைக்கு இருக்கிற நிலை அப்படி இருக்கலாம். ஆனால் நாளைக்கு நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக மாறி நல்ல பேர் எடுக்கலாம். அதனால தான் சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு. அப்போ திருப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல் சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம்னு அவனுடைய விசுவாசத்தை பற்றி அவ்வளோ போற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனம் பாருங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க அவன் விசுவாசம். குமாரனையே பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டான். ஏன்னு சொன்னால் வாக்குத்தத்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எது? இந்த ஈசாக்குனாலும் உன்னுடைய சந்ததி விளங்கும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ செத்தானா எப்படி சந்ததி விளங்கும்? அதனால இவன் சாகத்துக்கு சான்ஸ் இல்லை. செத்தாலும் அந்த சாம்பல்லிருந்து தேவன் மறுபடியும் ஈசாக்கை எழுப்பி தருவார்ன்ற விசுவாசம் அவனுக்கு. எத்தனை பேர் சொன்னாலும் நம்ப முடியாத ஒரு நிலைக்கு அவன் வந்துட்டான். அவனுடைய விசுவாசத்தை பற்றி அவ்வளோ போற்றி சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். ஆனால் ஒரு காலத்தில் அவன் அவிசுவாசிக்கிறவனாக இருந்தான். திருப்பவும் ஆதியாகமம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்தேகத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ரெக்கார்டே வேறு மாதிரி இருக்குது. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அவன் செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டார். அவனை அவ்வளோ போற்றி புகழ்ந்து
புதிய ஏற்பாட்டில் அவன் பெரிய விசுவாசியாக்கும், இப்படி விசுவாசத்தினால ஆபிரகாம்னு பெருசாக சொல்லியிருக்குது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள், அவன் நம்மளை மாதிரி தான் இருந்தான். ஹலோ, அப்புறம் தான் சரியானான். அதனால் அதெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அவன் இங்கேருந்து அங்கே எப்படி போனான், அவிசுவாசிக்கிறவனா இருந்து எப்படி விசுவாசிக்கிறவனா மாறினான்றதை நீங்கள் கவனிக்க வேணும். ஏன்னா அது பெரிய எக்ஸாம்பிள். 15ஆம் அதிகாரம் வாசிப்போம், 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றார். அதாவது என் வீட்டு வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறான், பிள்ளையே இல்லாமல் இருக்கிறேனே, என்ன தரப்போகிற ஆண்டவரேன்னு கேட்குறான் அது பிள்ளை இல்லாதவன். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அவன் தான் வாரிசாயிடுவான் போல இருக்கு, வேலைக்காரன் பிள்ளை அப்படின்னு சொல்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியானவன் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். நல்லா சொல்லுங்க, கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இதைத்தான் ரோமர் 4ஆம் அதிகாரம்னு சொல்லுது, கர்த்தரை அவன் விசுவாசித்தான். ஆனால் விசுவாசித்தவனுக்கு நடுவில் வந்த பிரச்சனைகளை கவனிங்க. 16ஆம் அதிகாரத்தை கவனிங்க. 16ஆம் அதிகாரம் அவங்க விசுவாசத்தான்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்புறம் பாருங்க, ஸ்டோரி இப்போ தொடருது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். அடைச்சிருக்காரா? கிடையாது. கர்த்தர் திறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே அடப்பட்டு போயிருக்குது, அது திறக்கிற உனக்கு கண்டிப்பாக பிள்ளை தரேன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் வாய் மாற்ற மாறவே இல்லை பாருங்கள். கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறார் ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வருது இந்தம்மா. கர்த்தர் சொல்லியிருக்காரு உனக்கு பிள்ளையை தருவேன் இருக்கிறாரு. ஆனால் இது என்ன சொல்லுது? கர்த்தர் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறார். பாருங்கள், நம்மளை மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க அவங்களும். இருக்கீங்களா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷனை போல தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க. அதுலேருந்து தான் அப்புறம் விசுவாசத்தை கற்று முன்னேறி இருக்கிறாங்க. அதனால தான் 25 வருஷம் ஆச்சு பிள்ளை பெறுறதுக்கு. ஏன் 25 வருஷம் ஆச்சியா? ஆண்டவர் என்ன ப்ரொடக்ஷனில் இருக்காரா? 25 வருஷமாக பிள்ளை தர்றேன்னு சொல்லிட்டு வெள்ளமாக அவனுக்கு தந்துட்டு இருக்காரா? கிடையாது. இவனுக்கு விளங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. நிறைய நேரம் நமக்கு விளங்குறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுது பாருங்கள். அதனால தான் விசுவாசத்தில் படிப்படியாக வளர்ந்து சொல்கிறோம். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் இது பண்ணிடுறது கிடையாது இல்லையா? அப்போ பாருங்கள், கர்த்தரின் கற்பத்தை அடைத்திருக்கிறார். ஆனால் அடைக்கவே இல்லை. கர்த்தர் திறக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் அற்புதத்தை செய்வேன்னு சொல்லியிருக்காரு. என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். கர்த்தர் இதெல்லாம் சொன்னாரா? ஒருவேளை. இதுதான் அவிசுவாசம். அவிசுவாசம் எப்படி? காற்றில் அடிபட்டு அலைகிற அலையை போல் இருக்கிறது. ஒரு நேரம் என்ன சொல்கிறா? கர்த்தர் சொன்னார். அப்புறம் என்ன சொல்கிறா? என்னங்க இவ்வளோ வருஷம் ஆச்சு, வயசும் ஆகிட்டே போகுது, ஒருவேளை என் அடிமை பெண்ணால் எனக்கு ஒரு சந்ததி உண்டாகக்கூடும், அவன் மூலமாக எனக்கு ஒரு பிள்ளை உண்டாகக்கூடும் என்று சொல்லி இப்படி பேசுகிறா. ஒரு நேரம் இப்படி பேசுகிறா, ஒரு நேரம் அப்படி பேசுகிறா. கவனிங்க, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இது ஒன்றும் புதுசு இல்லை, ஆதாமும் அப்படி தான் செவி கொடுத்தான். இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பவர்னு. இந்த பெண்களுக்கு இருக்கிறது ஒரு விதமான பவர். நம்ம ஆண்கள் என்ன சொல்கிறோம்? அதை பாரு, சொன்னதை செய், இல்லைன்னா பாரு என்ன பண்ணுறேன்னு. நம்மளை பார்த்தா ஆள் பயங்கரமாக இருக்கிறோம், மசில்லாம் நிறையா இருக்குது, அவங்கள விட சக்தி நிறையா இருக்குது. அவ்வளோதான ஒழிய குரல் ஜாஸ்தி இருக்குது, மசில் ஜாஸ்தி இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி இருக்குது. அவங்க சொன்ன உடனே செய்கிறாங்க பாருங்கள். நம்மளுக்கு இருக்கிறது வெறும் ப்ரூட் பவர், வெறும் இந்த சரீரத்தில் இருக்கிற மாம்ச பலம் தான். அவங்களுக்கு இருக்கிறது இன்ஃப்ளூயன்ஸ் பவர். அவங்க மொல்லமாக இப்படி செய்யுங்கன்னா கடைசியில் கர்த்தர் சொன்னதையே போன்னு சொல்லிட்டு மனைவி சொன்னதை செய்கிற அளவுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. கவனிங்க, அதை இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பவர் டெய்லி யூஸ் ஆகுது ஒவ்வொரு குடும்பத்துலேயும். இன்னைக்கு காலையில் கூட யூஸ் ஆகிருக்குது. எப்படிங்க தெரியும்? அவ்வளோ ஷுவராக தெரியுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். தினந்தோறும் யூஸ் ஆகிட்டே இருக்குது. கவனிங்க, ஞாபகம் வச்சுங்க. இன்ஃப்ளூயன்ஸு சொன்னால் அப்படியே செய்கிற மாதிரி, கடவுளே சொன்னால் கூட கிடையாது, மனைவி சொன்னால் நடக்கும். இருக்கீங்களா? செவி கொடுத்தான். 2 பேரும் பாருங்க, அவன் விசுவாசித்தான் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விசுவாசித்தான். கர்த்தர் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி உண்டாகணும். விசுவாசித்தான். கொஞ்ச நேரம் பொறுத்து மனைவி சொன்ன உடனே அதை பெருசாக எண்ணிட்டான். சரி, இந்த அடிமை பெண் மூலமாக நமக்கு
ஒரு வீடு கட்டப்படும். எப்படி பாருங்க, கர்த்தர் கட்டுறேன்னு சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் சொன்னார் பிள்ளையை தருவேன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். திட்டவட்டமாக சொன்னாங்க, வேலைக்காரன் இல்லைப்பா, வேற வேலைக்காரி இல்லை, இதெல்லாம் கிடையாது. உனக்கு யாரு? உன்னுடைய கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான்னு நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். திட்டவட்டமாக சொன்ன பிறகும் என்ன பண்ணிட்டான்? இதை எண்ணி விட்டான். ஆனால் ரோமரில் சொல்லியிருக்கிறது எண்ணாது இருந்தான். இதெல்லாம் ஹிஸ்ட்ரி எல்லாம் மறந்தாச்சு. கர்த்தர் நல்லவர். ஏன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர். பழசெல்லாம் எடுக்கிறது இல்லை, அவர் விட்டுட்டார். இவனுடைய விசுவாசத்தை மட்டும்தான் சொல்கிறார். இப்போ பாருங்கள், திருப்பவும் 17ஆம் அதிகாரம் 15 தேவன் ஆபிரகாமை நோக்கி இன்னொரு தடவை ஆண்டவர் வர்றார். ஆபிரகாம், உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராக இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். இதுக்குள்ளே பாருங்கள், இஸ்மேல் பிறந்தாச்சு. இவன் நினச்சிட்டு இருக்கான், சரி எனக்கு தான் இருக்குது ஆண்டவரே, பரவாயில்ல, ஏதோ ஒன்று இந்த வீட்டில் இருந்து அடிமை பெண்ணுக்காவது பிறந்திருக்குது, அதை வச்சே நான் ஒப்பேத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, உன்னுடைய மனைவியாகிய சாராய் இனி சாராள் அழைக்கப்படுவாள். அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஹலோ, வெறும் சிரிச்சான்ல, சிரித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சிரிச்சிருக்கான் பாருங்க. அவன் வயிறு குலுங்க சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா வயசு 100 ஆகுது. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவள் மூலமாக, அவளை பார்த்தா 90 ஆகுது வயசு, அவள் மூலமாக உனக்கு குமாரனை தருவேன், நிச்சயமா தருவேன்றார். இவனுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. விழுந்து சிரிச்சு கடைசியில் கீழே விழுந்துட்டான். அவன் அந்த அளவுக்கு சிரிச்சிருக்கிறான். இருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கு அந்த நிலையில் இருக்கிறாங்க. விசுவாசிக்க முடியாத நிலை. கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. என்னங்க போங்கய்யா, ஃபெய்த்தா பேசுறீங்க நீங்கள்? என்ன ஃபெய்த்து? எப்போ செய்வார்? எல்லாம் போச்சுங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டேன் நான், என் குடும்பம் எப்படி இருந்ததாக்கும், எல்லாம் போச்சு, நாங்கள் தெருவில் நிற்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க கர்த்தர் செய்வார். எனக்கு சிரிப்பு தான் வருது. அதை தான் சொல்கிறேன். அங்கிருந்து மாறி எல்லாம் திரும்பி வரக்கூடியதாக மாற முடியும் உங்களுடைய வாழ்க்கையில். நம்ம எல்லாருமே இந்த விசுவாச பயணத்தில் இருக்கிறோம் பாருங்க. விசுவாசத்தில் வளர வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும் இல்லையா? எல்லாருமே அந்த ஸ்டேஜில் தான் வர்றோம். முதல்ல விசுவாசிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தங்கள் டூ மச்சாக தெரியுது. 100 வயசு ஆணுக்கும் 90 வயசு பொண்ணுக்கும் குழந்தை பிறகுனா யாரும் தான் சிரிக்க மாட்டாங்க. அவன் சிரித்து மொங்கப்புறம் விழுந்துட்டான், கீழே தரையிலே விழுந்துட்டான். அவ்வளவு சிரிப்பு வந்துருச்சு அவனுக்கு. 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ சொல்கிறான் பாருங்க. 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இல்லை வேணாண்டவரே, இஸ்மவேலே இருந்துட்டு போட்டோம், இவனை பிறந்திருக்கான அடிமை பண்ணுங்க, அவனே இருந்துட்டு போட்டோம். இருதயத்தில் என்ன சொல்கிறானா? 100 வயசு ஆணுக்கும் 90 வயசு பெண்ணுக்கும் குழந்தை பிறக்குமான்னு சொல்லி கொண்டு. ஆனால் கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். கர்த்தர் சொல்கிறாரு, நிச்சயமாக சாராளுக்கு பிள்ளை தருவேன். ரெண்டாவது, பிள்ளை பேரை ஏற்கனவே கொடுத்துட்டார். இதுதான் முதல் தடவை பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வைக்கிறாங்க. ஹலோ, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாலே பேர் வைக்கிற கேஸ் இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2-3 பேருக்கு நடந்திருக்குது. அது பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னால் பேரையும் சொல்லிட்டாரு. பேருடைய அர்த்தம் நகைப்பு. ஈசாக் என்று சொன்னால் லாஃப்டர் என்று அர்த்தம். ஏன்னு சொன்னால் இவங்க நகைச்சாங்க பாருங்க, அந்த பேரையே வச்சிட்டார் கர்த்தர். நீ நடக்காதுன்னு சொல்லி சிரிச்சியே, அதுதான் உன் பையனுக்கு பேர். அது பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு பேர் நகைப்பு. எப்படி இருக்குது பாருங்க. பேர் கர்த்தரே செலக்ட் பண்ணிட்டார், அவனை செலக்ட் பண்ண விடலை. ஈசாக்கை பார்க்கும்போதெல்லாம் ஞாபகம் வரும், ஒரு காலத்தில் இது நடக்காதுன்னு சொல்லி நான் நகைச்சேன், ஆனால் கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை எனக்கு செஞ்சிட்டார் எப்படின்னு நினைவு கூறும்படியாக அதை செய்தார் கர்த்தர். இருக்கீங்களா? இப்போ டெலிவரி டேட்டும் செட் ஆகிடுச்சு. வருகிற வருஷத்தில் 21ஆம் வருஷம் குறித்த காலத்தில் சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்தில், காலமும் குறிச்சாச்சு. எப்போ புள்ள பிறக்கும் போது டெலிவரி டேட்டும் ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷன் மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு. டேட்டு 3ஆம் தேதி டெலிவரின்னு. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். இங்கிலீஷில் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கு. தேவன் அவனோடு பேசுகிறதை நிறுத்தி விட்டு அவர் எழுந்து போயிட்டாராம். ஏன்னா அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் இன்னும் ஏறாது. பேசிகிட்டு இருந்தால் இவன் என்ன சொல்ல, இஸ்மவேலே இருக்கட்டும் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த கிழவிக்கா குழந்தை பிறக்க போகுது, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே, எனக்கு சிரிப்பு தான் வருது, ஐயோ வேணாங்க.
இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் நம்ப சொல்கிறீங்களா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான்னு சொல்றதுனால தேவன் என்ன பண்ணாரோ அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு பேசி முடித்த உடனே பாய் பாயின்ட்டு போயிட்டே இருந்தார். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கல. ஹலோ, அதனால தான் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறது இல்லை. நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும், நான் சொல்கிறேன் கேளுங்க. இல்லைங்க என் பிரச்சனை எப்படி, நான் அதெல்லாம் வேணாம், உங்கள் பிரச்சனை எப்படின்லாம் வேணாம், நான் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு நான் சொல்கிறேன், அதை கேளுங்க. ஹலோ, இருக்கீங்களா? இல்லை நான் எப்படி இருக்கிறேன்னு கேட்கல, நீங்கள் எப்படி இருக்கேன்னு நான் எதுக்கு கேட்குறேங்க? நீங்கள் எப்படி இருக்கேன்னு கேட்டேன்னா அப்புறம் நான் உட்காந்து இங்கே அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான். சிலர் பிரச்சனைலாம் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காருன்றதை சொல்கிறேன், அதை நம்புங்க, அப்படி இருப்பீர்கள். இப்படி இருக்கிறேங்க, இதுதான் பிரச்சனைங்க, அதை சொல்லலாம் தான் வந்தங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. எப்படி இருப்பீர்கள் என்பதை பற்றி ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், கவனியுங்கள். இருக்கீங்களா? எப்படி இருப்பீர்கள்? அற்புதம் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும். அதனால தான் கர்த்தர் பேசி முடித்த உடனே மடார்னு நினச்சிட்டு கிளம்பி போயிட்டா இருந்தார். ஆண்டவரே கொஞ்சம் நெல், ஒரு பாயிண்ட்லாம் கிடையாது, போப்பான்ட்டார். இந்த பாயிண்ட்டெல்லாம் பேசாதேன்ட்டு, நான் வேலை இருக்கு போகிறேன், உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் வேலை ஆகாது, பிறகுற பிள்ளையும் பிறக்காத பண்ணிவிடுவாங்க. அதனால் நினச்சி போயிட்டார். அவ்வளோ மோசமாக இருந்தால் ஆள் பாருங்க. இப்போ பாருங்க 18ஆம் அதிகாரம் 9லேருந்து. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாக உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். இன்னொரு தடவை கர்த்தர் இங்கே வந்து பேசுகிறாரு. சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். கர்த்தர் வந்து சொல்கிறாரு, மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்புறம் இன்னொரு தடவை இன்னொரு விசிட்டில் சொல்லிட்டு இருக்காரு. கூடார வாசலில் நின்று கொண்டு மனைவி கேட்டுட்டு இருக்கிறா. யார்? சாராள். பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று, ரொம்ப வயசாயிடுச்சு, பிள்ளை பிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, வெளியே நகைக்கல, உள்ளத்தில் சிரிப்பு வருது, உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமாயிரும் பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அதற்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். பாருங்க, உள்ளத்தில் நகைக்கிறத கர்த்தர் பார்த்துட்டாரு. நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளத்தில் இருக்கிறத கர்த்தர் பார்க்க மாட்டார். நான் சொல்லவே இல்லையே, சொல்லலைன்னா பரவாயில்ல, உள்ளத்தில் இருந்தது இல்லை, உள்ளத்தில் அவிசுவாசம் இருக்கு, பார்த்துட்டாரு கர்த்தர். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அதை தான் எடுத்துகிட்டு போங்க. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உங்களுடைய சூழ்நிலை என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய போராட்டம் என்ன, உங்களுடைய கஷ்டம் என்ன, நான் சொல்லுகிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? கர்த்தர் சொல்றார், கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? எத்தனை பேர் சொல்லுங்க கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி? 100 வயசு ஆளுக்கும் 90 வயது கிழவிக்கும் பிள்ளை பிறக்குமோ கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறாரு. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று கிடையவே கிடையாது. இது நடக்குமானால் உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கூடாத காரியமா? உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது கூடாத காரியமா? உங்களுடைய பொருளாதார வசதி வருவது கூடாத காரியமா? உங்களுடைய வாழ்க்கை மாறுவது கூடாத காரியமா? பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேர்வது கூடாத காரியமா? அற்புதங்கள் கூடாத காரியமா? வியாதியிலிருந்து சுகமாவது கூடாத காரியமா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இல்லை. கர்த்தரால் கூடாத காரியமும் ஒன்றும் கிடையாது. வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றாள். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அவள் சொல்கிறா, டெக்னிக்கலாக பேசுகிறா. இப்போ நான் சிரிக்கலைங்களே, ஏன்னா சிரிக்கலையே வாய் விட்டு, அதனால் இந்த டெக்னிக்கல் பேச்செல்லாம் வேணாங்கிறார் ஆண்டவர். உள்ளத்தில் நகைத்தாய், நான் அதை பார்த்தேன், அதற்கு அவர் இல்லை நீ நகைத்தாய் என்றார். அப்போ பாருங்க, இப்படி இருந்தவங்க இந்த கதையெல்லாம் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறது இல்லை. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி பார்த்தோம், சாராளை பற்றியும் சொல்லியிருக்குது. சாராள் விசுவாசத்தினாலே கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள்னு சொல்லி அதே எபிரேயர் 11 சொல்லி. எபிரேயர் 11ங்கிறது விசுவாச வீரர்களுடைய பட்டியல். அங்கே ஹால் ஆஃப் ஃபேம் ஆஃப் ஃபெய்த், அது விசுவாசத்தில் வீரர்களாக இருந்தவர்களுடைய பட்டியல். அதில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இவங்க 2 பேரும். யார்? இந்த 2 பேரும், சாராளும் ஆபிரகாமும். இவங்க யார்?
என்னைக்குமே விசுவாசிச்சுட்டு இருந்தவங்கள கொஞ்ச காலம் சிரிப்பு தான் வந்தது அவங்களுக்கு. கர்த்தர் சொல்ற வாக்குத்தத்தத்தை எல்லாம் நம்ப முடியாதவர்களா இருந்தாங்க. கொஞ்சம் கூட அவங்க மனசுல ஏறவே முடியல. சிரிப்பு தான் வந்தது கர்த்தர் சொல்றத பார்த்தா. நம்ப முடியாத நிலையில இருந்தாங்க. ஆனா என்றைக்கோ ஒரு நாள் அவளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. அந்த திருப்புமுனை நமக்கும் ஏற்பட வேண்டும். அந்த திருப்புமுனை அன்று அவர்கள் ஒரு தீர்மானம் செய்தார்கள். இனி எவர் சொன்னாலும், எத்தனை பேர் சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. 100 வயசை பார்க்க போறதில்ல, 90 வயசை பார்க்கறது போறதில்ல, சரீரத்தை பார்க்க போறதில்ல, அவங்க இவங்க சொன்னாங்கன்றது கேட்க போறதில்லை. கர்த்தர் சொன்னார், அதை நிச்சயமாய் செய்வார் என்பதை இனிமேல் நம்ப போகிறேன், அதை மாத்திரம் நம்ப போகிறேன் என்ற தீர்மானத்தை எடுத்தாங்க. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. நான் சொல்லுகிறேன், விசுவாசிக்கிறவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும். நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வரோம். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே இந்த சந்தேகத்திலே போயிட்டு இருக்கக்கூடாது, அவிசுவாசத்திலே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒருவேளை நீங்கள் கலத்தத்துடைய வார்த்தையை கேட்காம இருந்ததுனால, அல்லது ஒன்றும் புரியாமல் இருந்ததுனால, தெரியாமல் இருந்ததுனால அவிசுவாசத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே கேட்கிறீர்கள், ஒரு திருப்பு முனை உண்டாக வேண்டும். அவிசுவாசித்து நகைக்கிறவர்கள், முடியாது என்று சொல்லுகிறவர்கள், இல்லை என்று சொல்லுகிறவர்கள், ஆகாது இயலாது என்று சொல்லுகிறவர்கள், முடியும், கர்த்தர் சொல்லுவதை மாத்திரமே நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிற நிலைக்கு வர வேண்டும். வந்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.